வணக்கம் உறவுகளே. நீங்கள் உங்களுடைய கஷ்டமான நேரத்தில் இதை கேளுங்கள். உங்களுடைய மனது யாரோ ஒருவர் மூலமாகவோ, இல்லையென்றால் நெருங்கியர் மூலமாகவோ, இல்லையென்றால் ஒரு சூழ்நிலை மூலமாகவோ, நிதி பற்றாக்குறையாலோ மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். அந்த நேரத்தில் என்னை இன்னும் உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் செல்லும் இந்த மாற்றத்துக்கு நன்றி. அந்த நேரத்துல நம்பிக்கை இழக்காமல் இதை உங்களுக்குள்ள சொல்லி பாருங்களேன். நம்பிக்கை தானாக வரும். இப்போ எனக்கு கஷ்டமாக இருக்கலாம், ஆனா இது ஒரு நிலைதான். இது கடந்து போகும். பிரபஞ்சம் என்னை சோதிக்கிறது, ஆனால் நான் நம்பிக்கையை ஒருபொழுதும் கைவிட மாட்டேன். நான் இன்னும் வலிமையானவனாக மாறிக்கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கை இப்போ மாறிக்கொண்டிருக்கிறது. எனக்கு தெரியாமலே நல்ல விஷயங்கள் எனக்காக வரத் தொடங்கியிருக்கிறது. ஒவ்வொரு தடையும் ஒரு புதிய வாய்ப்பு. நான் என்னை நம்புகிறேன், பிரபஞ்சத்தையும் நம்புகிறேன். என் நம்பிக்கைதான் என் சக்தி. நன்றி பிரபஞ்சமே, என்னை இன்னும் உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் செல்லும் இந்த மாற்றத்துக்கு நன்றி. இதை தினமும் நீங்கள் மனம் உடைந்த நேரங்களில் அல்லது நம்பிக்கை குறைந்த நேரங்களில் உங்களுக்குள் சொல்லி பாருங்கள். நம்பிக்கையும் புத்துணர்வும் தானாக வரும். இது உங்க ஆழ்மனத்துக்கு எல்லாம் சரியாகும் என்ற சக்தி வாய்ந்த செய்தியை அனுப்பும். இப்போதைய நிலைதான். எல்லாம் மாறிவிடும். இது என் வாழ்க்கையின் முடிவு அல்ல. இது ஒரு கட்டம்தான். இது கடந்து போகும். இப்போ கஷ்டமா இருக்கலாம், மனசு வலிக்கலாம், ஆனா நான் நம்பிக்கையை விடமாட்டேன். ஏனெனில் எனக்கு தெரியும், இது இப்போதைய நிலைதான். எல்லாம் மாறிவிடும். பிரபஞ்சம் என் பக்கத்தில் இருக்கிறது. நான் அனுபவிக்கும் ஒவ்வொரு விஷயமும் எனக்கு வலிமை சேர்க்கிறது. நான் நம்பிக்கையுடன் இருக்கிறேன். எனக்கு தேவையான நல்ல விஷயங்கள் என் வழி நோக்கி வருகிறது. ஒவ்வொரு நாளும் நான் சிறிது சிறிதாக மேலே எழுந்து கொண்டிருக்கிறேன். நன்றி பிரபஞ்சமே, எனக்கு இன்னும் பெரிய வாழ்வை தயார் செய்து கொண்டு இருப்பதற்கு. நம்பிக்கையுடன் இருங்கள். யூனிவர்ஸ் உங்களுடன் இருக்கிறது. எதுவும் சரியாக போகவில்லைன்னு தோன்றும் நேரம் இருக்கலாம், ஆனா நம்பிக்கையை விடாதே. பிரபஞ்சம் உன்னை மறக்கல. அது உனக்கு பொருத்தமான நேரத்துக்காக எல்லாவற்றையும் அமைத்து கொண்டிருக்கிறது. இப்போ உனக்கு தெரியாமலே நல்ல விஷயங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறது. உனது ஆழ்மனம் ஒவ்வொரு நாளும் உனக்காக வேலை செய்கிறது. நீ இப்போ எதை கடந்து கொண்டிருக்கிறாயோ அது உன்னை நசுக்க அல்ல, உன்னை வடிவமைக்கத்தான். நம்பிக்கை வைத்திரு. எல்லாமே உனக்கு சாதகமாக மாறப்போகிறது. நம்பிக்கை வைத்திரு. பிரபஞ்சம் உனக்காக செயல்படுகிறது. நம்பிக்கை வைத்திரு. உன் கனவுகள் நிஜமாகும் பாதையில்தான் இருக்கிறது. நன்றி சொல்லு. உன் இதயத்திலிருந்து நன்றி சொல்லு. ஏனெனில் உன் நம்பிக்கையே உன் சக்தி. பிரபஞ்சத்தை நம்பு. அது உன்னை எப்போதும் கவனித்துக் கொண்டிருக்கிறது. நீ யோசிக்கும் ஒவ்வொரு எண்ணத்தையும் அது கேட்கிறது. நீ உணரும் ஒவ்வொரு உணர்ச்சியையும் அது உணர்கிறது. நீ வேண்டியதை அது தாமதமாக கொடுக்கலாம், ஆனால் ஒருபோதும் மறந்துவிடாது. நம்பிக்கை வை. ஏனெனில் பிரபஞ்சம் உன் நன்மைக்காகவே திட்டமிடுகிறது. இப்போ உனக்கு குழப்பமாயிருக்கலாம், ஆனா நாளை நீ புரிந்து கொள்வாய், அது எல்லாம் உன் நலனுக்காகத்தான் நடந்தது என்று. பிரபஞ்சம் உனக்கு எதிராக இல்லை. அது உன்னை வளர வைக்கிறது. அதனால் அமைதியாக இரு. உன் மனதை திறந்து வை. பிரபஞ்சத்தை நம்பு. அது உன்னை சரியான இடத்துக்கு கொண்டு சென்றுவிடும். பிரபஞ்சம் உன்னை சோதனைக்குள் வச்சு பார்க்குது. இப்போ உனக்கு எல்லாம் கடினமா தோணலாம், எதுவும் சரியாக போகலன்னு தோணலாம். ஆனா நினைச்சுக்கோ, பிரபஞ்சம் உன்னை சோதனைக்குள் வச்சு பார்க்குது. அது உன் கனவுகளை நிறைவேற்ற விரும்புது. ஆனா முதல்ல உன்னால் அதை தாங்க முடியுமான்னு பார்க்குது. இந்த நேரம் உன்னை உடைக்கல்ல, உன்னை வடிவமைக்குது. உன் ஆற்றலை, உன் நம்பிக்கையை, உன் பொறுமையை பரிசோதிக்குது. நீ தளராமல் நம்பிக்கையோட இருந்தா பிரபஞ்சம் சிரிச்சு சொல்லும், இவன் இவள் தயாராகிட்டான், இவனுக்கு தேவையானது இப்போ தரணும் என்று. அதனால் ஓடாதே. நம்பிக்கையை கைவிடாதே. இது சோதனை நேரம்தான், தண்டனை நேரம் இல்ல. நம்பிக்கையோட அமைதியோட இரு. ஏனெனில் இதற்கப்புறம் உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் காத்திருக்குது. பிரபஞ்சம் உன்னை காயப்படுத்தவில்லை, உன்னை தயார் பண்ணுது.
இப்போ உனக்கு கஷ்டமா இருக்கலாம். ஆனா இது தண்டனை இல்லையோ, சோதனை. பிரபஞ்சம் உன்னை காயப்படுத்தவில்லை, உன்னை வலிமையாக்குது. நீ தளராம நம்பிக்கையோட இருந்தா அது சொல்லும், இவனுக்கு பரிசு தர நேரம் வந்தாச்சு. அதனால் நிம்மதியா இரு. இது சோதனை நேரம்தான். எல்லாம் மாறிவிடும். என்ன ஆனாலும் உன் நம்பிக்கையை விடாதே. எல்லாம் சரியில்லாம போகலாம். நீ எதிர்பார்த்தது நடக்காம போகலாம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நினைச்சுக்கோ. என்ன ஆனாலும் உன் நம்பிக்கையை விடாதே. நம்பிக்கைதான் உன் சக்தி. அதுதான் இருட்டுல கூட ஒளி காட்டும். பிரபஞ்சம் உன்னை கைவிடாது. ஆனா நீ உன்னை நம்பணும். நீ நம்பிக்கையோட இருந்தா நீ இப்போ இருக்கும் நிலை கூட உனக்கு சாதகமாக மாறும். அதனால தளராதே. என்ன ஆனாலும் உன் நம்பிக்கையை விடாதே. ஒரு நிமிஷம் அமைதியாரு. ஆழமா மூச்சை இழுத்து விடு. உனக்குள்ள சொல்ல வேண்டிய சில உண்மையான வார்த்தைகள் இருக்குது. நீ பல சோதனைகள் கடந்து வந்திருக்கிறாய். அனைத்தும் சரியில்லாம போன நேரங்களிலும் நீ இன்னும் இங்க இருக்கிறாய். அதுவே உன் வலிமை. நீ பலவீனம் அல்ல. நீ வளர்ந்து கொண்டிருக்கிறவன். நீ செய்த தவறுகள் உன்னை வரையறுக்காது. அவை உன்னை கற்றுக் கொடுத்த அனுபவங்கள் தான். நீ போதும். உனக்குள்ள இருக்கிற சக்தி உன்னால நினைக்க முடியாத அளவுக்கு பெரியது. அதனால உன்னை குறை சொல்லாதே. உன்னை நேசிக்க கற்றுக்கொள். உனக்காக உன் மனம் வேலை செய்யணும் என்றால் அதை நம்பிக்கையோட நிரப்பணும். நம்பு. பிரபஞ்சம் உன்னை கைவிடல. அது இன்னுமே உனக்காக வழி அமைத்துக் கொண்டிருக்குது. உன்னால முடியாது என்று சொல்லும் குரல்களை விடு. அதுக்கு பதிலா சொல்லு, என்னால் முடியும், நான் போதும், என் நேரம் வரும். நீ உன் வெளிச்சத்தை மறைக்காதே. இப்போ இருட்டாக இருந்தாலும் அது உன் ஒளிக்கான பாதையை உருவாக்குது. அதனால இன்றைக்கு உனக்குள்ள சொல்ல வேண்டிய வார்த்தை இதுதான். நான் போதும். நான் நம்பிக்கையுடன் இருக்கிறேன். பிரபஞ்சம் என் கூட இருக்குது. பிரபஞ்சத்திடம் நீ கேள், நான் என்ன செய்ய வேண்டும். இப்போ ஒரு நிமிஷம் அமைதியாரு. மூச்சை மெதுவா இழுத்து விடு. உன் மனதை அமைதியாக்கு. எல்லாம் குழப்பமாக இருக்கிறதா? எது சரி எது தவறு என்று தெரியலையா? அப்படியென்றால் முயற்சி நிறுத்தாதே. அமைதியாக பிரபஞ்சத்திடம் கேள். நான் என்ன செய்ய வேண்டும்? பிரபஞ்சம் எப்போதும் பேசுது. அது உன் இதயத்திலே பதில் சொல்லும். ஆனா அந்த குரலை நீ அமைதியாக்கி இருந்தால்தான் கேட்க முடியும். நீ வழி கேட்டவன் இல்ல. நீ வழியில தான் இருக்கிறாய். பிரபஞ்சம் உன்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறது. அது உனக்கு சிக்னல்கள் அனுப்புகிறது. சில நேரம் ஒரு சொல் மூலமாக, சில நேரம் ஒரு உணர்வாக, சில நேரம் ஒரு திடீர் சந்திப்பாக. அதனால பயப்படாதே. சும்மா கேள். பிரபஞ்சமே, நான் என்ன செய்ய வேண்டும்? பின்னர் அமைதியாயிரு. உன் இதயம் சொல்லும் அந்த மென்மையான உணர்வை கேள். அதேதான் உன் வழி. நம்பிக்கையோட இரு. பிரபஞ்சம் உன்னை வழி காட்டும். பிரபஞ்சம் உங்களுடன் பேசும்போது சில நேரங்களில் நீங்கள் யாரிடமும் சொல்ல முடியாத நிலை வரும். மனம் குழப்பம், சந்தேகம், சோர்வு எல்லாம் சேர்ந்து வரும். அந்த நேரம் நீ அமைதியாயிரு. மூச்சை மெதுவா இழுத்து விடு. பின்னர் மனதில கேள், பிரபஞ்சமே, எனக்கு ஒரு சிக்னல் கொடு. அந்த சிக்னல் வந்து சேரும். ஒரு வார்த்தையா, ஒரு பாடலா, ஒரு மனிதரா, அல்லது ஒரு எண்ணமா? எதனாலாவது பிரபஞ்சம் உன்னுடன் பேசும். அது மெதுவாக சொல்லும், கவலைப்படாதே, நான் உன்னோட இருக்கேன். இந்த பாதை கடினம்தான், ஆனால் நீ வலிமையானவன். நீ போக வேண்டிய திசை இதுதான். பிரபஞ்சம் குரல் கொடுக்காது, ஆனால் அது உணர்ச்சியால் பேசும். அதை கேட்க தெரிஞ்சா உன் வாழ்க்கை முழுவதும் மாறும். அதனால் நாள்தோறும் ஒரு நிமிஷம் அமைதியாகி கேள். உன் இதயம் பேசட்டும். அதுவே பிரபஞ்சத்தின் குரல். எல்லாம் குழப்பமாயிருக்கலாம். எது சரி எது தவறு என்று தெரியாம இருக்கலாம். ஆனா கவலைப்படாதே. அமைதியோட உன் இதயத்திலே கேள், பிரபஞ்சமே, இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? பிரபஞ்சம் எப்போதும் உன்னோட பேசுது. ஆனா நீ அமைதியாக இருந்தால்தான் அந்த குரலை கேட்க முடியும். சில சமயம் பதில் உடனே வராது. ஆனா அது வரும். ஒரு எண்ணமாக, ஒரு உணர்ச்சியாக, அல்லது ஒரு மனிதர் மூலமாக கூட. பிரபஞ்சம் உன்னை கைவிடல. அது உன்னை வழி நடத்தி கொண்டுதான் இருக்குது.
நீ அமைதியோட நம்பிக்கையோட இரு, அது உனக்கு சொல்லும். இப்போ செய்ய வேண்டியது இதுதான் என்று. அந்த உள்ள குரலை நம்பு. அதுவே பிரபஞ்சத்தின் வழிகாட்டுதல். பிரபஞ்சம் உனக்கு எப்போதும் பதில் தரும். சில நேரங்களில் நீ எதையோ கேட்டு பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்வாய். நான் என்ன செய்ய வேண்டும்? எந்த வழி சரி? ஏன் இதெல்லாம் நடக்குது என்று. அந்த கேள்விக்கு பதில் உடனே வராது போல தோன்றும். ஆனா பிரபஞ்சம் எப்போதும் பதில் தரும். சில சமயம் அது ஒரு சூழ்நிலையின் மூலமாக வரும். அந்த நிலை உனக்கு ஒரு பாடம் சொல்லும். அது உன்னால் புரிந்து கொள்ள முடியாமலே உன்னை சரியான திசைக்கு தள்ளும். சில சமயம் அது ஒருவரின் வாயிலாக பேசும். ஒரு நண்பனின் வார்த்தை, ஒரு அந்நியரின் சின்ன ஆலோசனை, அல்லது ஒரு புஸ்தகத்தின் ஒரு வரி கூட அந்த பதிலாக இருக்கலாம். பிரபஞ்சம் எப்பொழுதும் கேட்குது. அது பேசுற வழிதான் வெறும் வேறுபட்டது. நீ அமைதியாக இருந்தால், நம்பிக்கையோட இருந்தால், அந்த சிக்னல் உனக்கு தெளிவாக தெரியும். அதனால ஒவ்வொரு நாளும் உன் இதயத்திலே சொல்லு, பிரபஞ்சமே, நான் கேட்கிறேன். நீ என்னுடன் பேசும் சிக்னலை காணத் தயார். பின்னர் வாழ்க்கையை கவனித்துப் பாரு. நீ எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் பிரபஞ்சம் உனக்கான பதிலை அனுப்பிவிடும். பிரபஞ்சம் உனக்கு பதில் கொடுத்து விட்டது. இனி செயல்பட நேரம். பிரபஞ்சம் உனக்கு பதில் கொடுத்து விட்டது. அது ஒரே வரியில் இல்லாமல் இருக்கலாம், ஆனா அது வந்துவிட்டது. ஒரு உணர்வாகவோ, ஒரு சிந்தனையாகவோ, ஒரு சின்ன சிக்னலாகவோ. இப்போ அதை நீ பிடித்துக்கொள். அந்த பதிலை நம்பு. அதை உன் மனதில் நிறுத்து. இனி அந்த உணர்வோடு முயற்சி செய். வாழ்க்கை தானாக மாறாது. ஆனா நீ முடிவு எடுத்த அந்த நொடி முதல் பிரபஞ்சம் உனக்காக வேலை செய்யத் தொடங்கும். நம்பிக்கை வை. அந்த வழி கடினமாக இருந்தாலும் ஒவ்வொரு அடியிலும் ஒரு புதிய வாய்ப்பு மறைந்திருக்கும். அதனால் பதிலை பிடித்துக்கொண்டு அடுத்தது உன் வாழ்க்கையை மாற்ற முயற்சி பண்ணு. ஏனெனில் பிரபஞ்சம் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறது. மாற்றத்திற்காக, வளர்ச்சிக்காக, உன் உண்மையான சக்தியை வெளிக்கொணர்வதற்காக. உன் வேலையைச் செய். பிரபஞ்சம் மீதியை பார்த்து கொள்ளும். சில நேரங்களில் நம்ம ரொம்ப கலற்றி போயிருப்போம். எப்படி நடக்கும்? எப்போ நடக்கும்? இதெல்லாம் சாத்தியமா என்று அடிக்கடி எண்ணுவோம். ஆனா உண்மையா சொன்னா, அந்த கவலை, அந்த அச்சம் எல்லாம் நம்ம சக்தியை சிதறடிக்குது. நீ உன் வேலையை மட்டும் பார். உன் பங்கை முழு மனதுடன் செய். உன் நோக்கம் தூய்மையா இருந்தால் பிரபஞ்சம் அதற்கு வழி கண்டுபிடிக்கும். நீ விதை நட்டுவிட்டு தினமும் அது முளைக்குதா என்று தோண்டி பார்க்க மாட்டல்லையா? அதே மாதிரி உன் முயற்சியை நம்பி பிரபஞ்சத்திடம் விட்டுவிடு. அது உனக்காக வேலை செய்யும். அது சத்தமில்லாமல் சரியான நேரத்தில் சரியான வழியில் உனக்கு பதில் தரும். ஆகையால் கவலைப்படாதே, சந்தேகப்படாதே. நீ உன் வேலையைச் செய். மீதியை பிரபஞ்சத்திடம் ஒப்படை. ஏனெனில் நம்பிக்கை வைத்தவனின் வாழ்க்கையில் அதிசயங்கள் தாமதமாக வந்தாலும் தவறிப் போகாது.